எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து. நிறைய பேர் தோட்டம் இருந்தா சொல்லுங்க தம்பின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக ஒரு அழகான அருமையான தோட்டம் வந்து சேலுக்கு வந்திருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல சத்தியமங்கலம் ரோட்ல வந்தீங்கன்னா அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ல இந்த தோட்டத்துக்கு வந்துடலாம். அல்லப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்குள்ள இந்த தோட்டம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நீங்க அன்னூர்ல இருந்து அவினாசி போற போது அந்த மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 4வது கிலோமீட்டர்ல இந்த தோட்டம் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. ஸோ அந்த ரோடு வந்து இப்போ 4 வழிச்சாலையை வந்து உங்களுக்கு இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ல இந்த தோட்டம் வந்து இருக்கு. இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வருமானம் வரக்கூடிய வகையில் வந்து இப்போ எல்லாமே சாகுபடி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து என்னென்னலாம் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஈல்டு வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. ஸோ வீடியோவில் என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. யாரெல்லாம் வந்து தோட்டம் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த தோட்டம் ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஏக்கரா வருதுங்க. நல்லா வந்து மண் வந்து செம்மண்ணுங்க, செஞ்சல்லி மண், மேலே வண்டல் போட்டு வெள்ளாமை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி பூமி அட்டகாசமாக ரெடி பண்ணிக்கிறாங்க. இந்த பூமி 10 வருஷமாக வந்து வெள்ளாமை பண்ணி இந்த அளவுக்கு பூமி வந்து டெவலப் பண்ணி ஒரு தோட்டமாக பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2500 பாக்கு மரம் இருக்குதுங்க. 2500 பாக்கு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போட்டு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஈல்டு கொடுத்துட்ருக்குது. வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் தரக்கூடிய அளவுக்கு உள்ள வந்து பாக்கு மரம் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் எல்லாமே உங்களுக்கு பூமியோட பார்டர் எல்லாமே வந்து மலைவேம்பு வந்து வச்சுருக்காங்க. உள்ளே வந்து தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா 250 தென்னை மரம் வந்து இப்போ தேங்காய் வந்து உளுந்துட்டு இருக்குதுங்க. உள்ளே பாருங்கள், வீடியோலேயே பாருங்கள், தேங்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்கு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 தேங்காய் வந்து இன்றைக்கி உளுந்துருக்குது. தேங்காய் எல்லாம் எடுத்து குட்டா போட்டிருக்குது பாருங்கள். பாக்கும் வந்து இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து உங்களுக்கு பாக்கு வெட்டியிருக்காங்க. அடுத்து மறுபடியும் இன்னொரு 3 மாதத்துல மறுபடியும் 2வது ஈல்டு வந்து வெட்டுவாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு 10 வருஷமாக இந்த தோட்டத்தை வந்து நல்லா வந்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு இந்த ஓனர் வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்காரு தோட்டத்தை. 6 ஏக்கரா நல்ல ஒரு சதுரமாக சுற்றி பென்சிங் பண்ணி தேர்டு பார்ட்டி யாருமே உள்ளே வராத மாதிரி அருமையாக இந்த தோட்டத்தை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. நான் இந்த தோட்டத்தோட கிணத்து மேட்டில் இருக்கிறேங்க. கிணறு பாருங்க, நல்லா பாம்பேரியெல்லாம் கட்டு வேலை போட்டு அருமையாக செஞ்சு வச்சுருக்காங்க. தண்ணி மேலேயே கிடக்குது. எட்டி பார்த்தா தண்ணி மேலேயே தெரியுது. இங்கிருந்து டைவ் அடிக்கலாம், அந்த அளவுக்கு கிணத்துல தண்ணி இருக்கு. இந்த கிணத்துல இருந்து தோட்டத்துக்கு கம்ப்ளீட்டா ட்ரிப் மூலியமா தண்ணி போயிட்டு இருக்குதுங்க. ஒரு போர்வெல் இருக்குது, 5 HP ஃப்ரீ லைன் இருக்குது. உங்களுக்கு கிணத்துல இருந்தே வந்து தண்ணி வந்து உங்களுக்கு எல்லா தென்னை மரத்துக்கு பாக்கு மரத்துக்கு எல்லாமே போயிட்டு இருக்குது. தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க. ஒரு 500-600 அடியிலேயே வந்து தள்ளி, அதாவது தோட்டத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி அத்திக்கடவு, அவினாசி அத்திக்கடவு தண்ணி வந்து குளத்துல விழுந்துட்டு இருக்கிறதுனால தண்ணி வந்து இங்க மோயறதே கிடையாது. கிணத்துல மேலேருந்தே குதிக்கலாம் கிணத்துக்குள்ள, அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ வந்து இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கொஞ்சம் வெளியூர் போகிறதுனால பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறனால இப்போ கொடுக்குறாரு. யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில், அது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 1 hour டைம் சிட்டி, அதாவது சென்ட்ரல் ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1 hour ட்ராவல் டைமில் ஒரு நல்ல ஒரு தோட்டம் வாங்கணும் அப்படின்னா இந்த பூமி வந்து நல்லா சூட்டபுளாக இருக்குது. நல்லா வெள்ளாமை ஆகிட்டு இருக்கிற பூமி, 30 அடி வழித்தடத்தோட அருமையாக இருக்குது பூமி. ஸோ ஃப்ரீ லைன் இருக்குது, பென்சிங் பண்ணியிருக்குது. உள்ளே வந்து எல்லாம் பாக்கு மரம், தென்னை மரமெல்லாம் ஈல்டில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ஃப்யூச்சரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நல்லா பராமரிப்போடு வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை 1 ஏக்கரா வேணும், 50 சென்ட் வேணும், 60 சென்ட் வேணும்னா அது பிரித்து கொடுக்கறதுக்கு ஓனர் தயாராக இருக்கார். அதனால் நீங்கள் எந்த ஸ்டைலில் வேணாலும் இந்த பூமி நீங்கள் வாங்கிக்கலாம். 6 ஏக்கரா ஒட்டுக்காக தான் வாங்கணுங்கிறது கிடையாது. 2 ஏக்கரா 1 ஏக்கரானா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை முன்ன பின்ன தடம் முடுறதுக்கெல்லாம் வந்து கழிச்சு பேசி வேலை இது பண்ணிக்கலாம். 6 ஏக்கராவையும் ஒட்டுக்காக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 1 ஏக்கரா வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,65 லட்ச ரூபா ஆஃபர் பண்ணுறாரு. அதுலேருந்து உட்காந்து பேசி குறைச்சிக்கலாம் அப்படின்னு இருக்காரு. 1,65 லட்ச ரூபா 1 ஏக்கராக்கு வேலை சொல்கிறாரு. இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DDCP லேஅவுட் வந்து ஒட்டியே இருக்குது. அதோட 5 ரோடு வந்து இதுக்கு வந்து முட்டுதுங்க. அன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போதுங்க அம்பாள் பங்கை தாண்டி ரைட்டில் உள்ள வந்தீங்கன்னா சாணாம்பாளையம், தாசபாளையம், அதுக்கடுத்து பிரஸ்டீஜ் பார்க்னு ஒரு லேஅவுட் வருது. அந்த லேஅவுட்டுக்குள்ளே வரக்கூடிய எல்லா ரோடுமே வந்து இந்த பூமியில் முட்டுது. அந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் 3.25 லட்ச ரூபாய்க்கு சென்ட் சைட் வந்து விற்று முடிச்சிட்டாங்க எல்லாமே. ஸோ இதுக்கு ரோடு ஃபெசிலிட்டிஸ் வந்து பக்காவாக இருக்குது. அன்னூர் டு அவினாசி ரோட்லேருந்து வந்துக்கலாம், அன்னூர் டு சத்தியமங்கலம் ரோட்லேருந்து வந்துக்கலாம். அன்னூர் டவுன் ரொம்ப பக்கம். அன்னூரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது, தாலுக்கா ஆஃபீஸு, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு எல்லாமே வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு 10-12 ஸ்கூல், நல்லா CBSE ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எல்லாமே இருக்குது. எல்லா ஊருக்குமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. திருப்பூர், ஈரோடு, சேலம், சத்தியமங்கலம், மேட்டூர், கிருஷ்ணகிரி, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து கோத்தகிரி, குன்னூர், மேட்டுப்பாளையம் எல்லா ஏரியாவுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அன்னூரில் இல்லாத வசதிகளே கிடையாது. ஸோ அப்படி பக்கத்தில் அன்னூர் டவுனுக்கு பக்கத்தில் இப்போ ஏற்பட்ட தோட்டம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அருமையான வாய்ப்பு. வீடியோவில் தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா தோட்டத்தை கூட்டிகிட்டு போய் நேரடியாக காட்டுறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம நேரடியாக உட்காந்து பேசலாம்.
உங்களுக்கு 1 ஏக்கரா வேணுமா, 2 ஏக்கரா வேணுமா, 3 ஏக்கரா வேணுமா, எப்படி வேணாலும் எடுக்கலாம். 50 சென்ட்லேருந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற தடம் கொடுத்து விலையை மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறு. ஒட்டுக்கா எடுத்துட்டிங்கன்னா 1,65,00,000 அதுலேருந்து பேசிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணிவிட்டு வந்து இடத்த பாருங்கள். நன்றி.